இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோ ஒரு கழகமோ இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து நீதி அரசர்கள்ங்கிறது நான் எப்போவுமே சொல்லுவேன் ஜுடிஷியல் பில்லர்னு வச்சுருக்காரு அம்பேத்கர் ஐயா கான்ஸ்டியூஷனில். அதாவது அவங்க தான் டாப் மோஸ்ட், அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பில்லர் லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஜுடிஷியல் பில்லர் சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ பெரிய விஷயம், உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் அவ்வளோ பெரிய விஷயம். முதல் முறையாக நாங்கள் வந்து எங்கள் வழி வரலையா உன்னை ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தால் கூட உன்னை தூக்குவேன் இன்னும் சொல்கிற அளவுக்கு ஒரு பீதியை உருவாக்குறதுக்கு ஒரு மிரட்டல் பண்ணுறாங்கன்னா நம்ம யோசித்து பார்க்கணும். இதுதான் ஜனநாயகமா, எங்கே போகிறோங்கிற ஒரு விஷயம் நம்ம ரொம்ப சீரியஸாக யோசித்து பார்க்கணும். பட் நான் 2-3 நீதிபதிகள்கிட்ட, ஓய்வெடுத்த நீதிபதிகள்கிட்ட பேசினேன். ரொம்ப கோவப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. என்ன இது மாதிரி நீதிபதி கழுத்துல கத்தி வைக்கிறேன். நான் உங்களை இன்னொன்று கேட்குறேன், நேயர்கள்கிட்ட கேட்குறேன். 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு விஷ்ணு சிலையை வந்து சரிப்படுத்தணும்னு ஒருத்தர் வரும்போது மத்திய பிரதேஷ்லேருந்து அவர் ஒரு பெரிய நீதிபதி, இது சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிபதி, விஷ்ணுவை போய் கேள அவரே பண்ணிக்கிட்டுமே சொன்னதுக்கே ஒரு அவமதிப்புக்கோ ஒரு எதுக்கோ ஒன்றுமே பண்ண முடியல. இன்டீட் இந்த ராகேஷ் ஜலால் எப்படி இங்கே பேச முடியும்னு கத்தி கேட்கும்பொழுது அந்த ராகேஷ் ஜலாலுங்கிற வழக்கறிஞர் மேலே எல்லாரும் திட்டினாங்க தவிர நீதிபதி பார்த்து திட்டல. அப்பேற்பட்ட ஒரு கான்ட்ரவர்ஷியல் சர்ச்சைக்குள்ள ஒரு வாக்கு அவர் கொடுக்கும்பொழுதே யாரும் ஒன்றும் சொல்ல. இவர் வந்து எல்லா ஆதாரத்தை பார்த்து ஆதார ரீதியாக இதை பண்ணுன்னு அவர் கொடுத்துருக்கு. அந்த எதுக்காக என்னென்ன ஆதாரத்தை அவர் கையாண்டிருக்காருன்னு கூட அது ரொம்ப கிளியராக அவருடைய தீர்ப்பில் வந்திருக்கு.